முன்னொரு காலத்தில் ஒரு நரிநாய் கூட்டம் ஒன்றிடமிருந்து தப்பிப்பதற்காக உயிரை கையில் பிடித்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்தது. அப்படி ஓடும்போது அது காலிடறி தவறுதலாக நீலச்சாயம் நிறைந்த ஒரு பெரிய தொட்டியில் விழுந்தது. அதிலிருந்து வெளியே வந்தபோது அதன் உடல் முழுவதும் நீல நிறமாக மாறியிருந்தது. தன்னுடைய புதிய நீல நிறத்தை பார்த்த நரிக்கு ஒரு தந்திரமான யோசனை தோன்றியது. அது காட்டுக்குள் சென்று மற்ற விலங்குகளை சந்தித்து, நான் உங்களை ஆட்சி செய்வதற்காக கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தெய்வீக பிறவி என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டது. அதன் விசித்திரமான நீல நிறத்தை கண்டு ஏமாந்த மற்ற விலங்குகளும் அதை நம்பி தங்களின் அரசனாக ஏற்றுக்கொண்டன. நாட்கள் செல்லச் செல்ல அந்த நரிக்கு தலைக்கணம் ஏறியது. தனக்கு கிடைத்த புதிய பதவியால் அது மிகவும் ஆணவத்துடனும் கர்வத்துடனும் நடந்து கொண்டது. ஒரு நாள் இரவு தூரத்தில் சில நரிகள் கூட்டமாக ஊளையிடும் சத்தம் கேட்டது. அதை கேட்டவுடன் இந்த நீல நரியால் தனது இயல்பான குணத்தை அடக்க முடியவில்லை. அதுவும் தன்னை மறந்து உற்சாகமாக ஊளையிடத் தொடங்கியது. அதன் ஊளை சத்தத்தை கேட்டவுடன் தான் மற்ற விலங்குகளுக்கு அதன் உண்மையான முகம் தெரிந்தது. தாங்கள் ஒரு சாதாரண நரியால் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து கோபம் அடைந்த விலங்குகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து அந்த பொய் நரியை காட்டிலிருந்து துரத்தி அடித்தன. நல்லொழுக்கம். நீங்கள் இல்லாதவராக நடித்தால் அது எங்கும் உங்களை முன்னேற்றாது.